இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, கடைசியாக நாம் தியானித்தது 2 வாரங்களுக்கு முன்பதாக ஜெபபீடம் என்ற தலைப்பிலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 9 13 முடிய, அதிலே நாம் 12 வரைக்கும் முடித்தாயிற்று. இன்று 13வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வசனங்கள், இந்த ஜெபங்கள் நமக்கு புதிதல்ல. ஆமென். நமக்கு புதிதல்ல. விசேஷமாக 13வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற வசனம் நமக்கு பரிச்சயமானது. நான் 12வது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டது தான் நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்த போகிறோம் என்று சொல்லி. சரியா? அதே போல இந்த நாள் வசனமும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சது தான். இதை இன்னும் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிறிஸ்தவ அடிப்படையில நாம் சற்று பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஆகையினாலே இது தெரிந்தது தான். ஆனாலும் இந்த நாளில் கர்த்தர் இன்று நம்மை ஒரு விசேஷமான கோணத்திலே நமக்கு இந்த காரியத்தை விளங்க பண்ணுவாராங்க. ஆமென், ஆமென். தினந்தோறும் செய்கிற ஒரு ஜெபமாக இருந்தாலும் இதோடைய ஆழம் இந்த நாளில் எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. சரியா? நாம் தியானிப்போம். இதுவரை கேட்ட செய்திகள், அநேக காரியங்கள் மறுபடியும் ரிப்பீட்டேஷன்ல தான் இருக்கும். நம்ம அதை கவர் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ண முடியல. அதை நம்ம we have to. சரியா? அதனால கேட்ட செய்தியாகவே இருக்கு என்று சொல்லி நீங்கள் அதை எண்ணாதபடி சற்று தயவாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். கிறிஸ்து பிரியமானவர்களே, 12வது வசனம் எதை குறித்து பேசுகிறது? 12வது வசனம் மன்னிப்பை குறித்து பேசுகிறது. சரியா? என்னது? மன்னிப்பை குறித்து பேசுகிறது. என்னோட கூட ஒரு வசனத்தை திருப்புங்க. யோவான் 5:14. யோவான் 5:14. எடுத்தவங்க வாசிக்கலாம். இனி பாவம் செய்யாதே. சரியா? அப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஏனென்றால் இயேசு ஒரு வீட்டுக்குள்ளாக, அது பேதுரோட வீட்டுக்குள்ளாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளாக நுழைய முடியாத சூழலிலே கூரையை பிடித்து 4 பேர் அந்த அந்த வாதம் உள்ளவனை இறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உடனே அவன் சுகம் பெற்றான். ஆமென். அப்போ ஒரு நபருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்றால் முதலாவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. சரியா? அதே மாதிரி இன்னொரு வசனம் 8வது அதிகாரம் யோவான் 8:11. இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கும் பொழுது அவர் அடுத்தது அவருடைய எண்ணம், அவர் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், அவர் நம்ம எச்சரிக்கிறது என்னவென்றால் மறுபடியும் பாவம் செய்யாதீர்கள். சரியா? அதுதான் அவருடைய ஃபார்முலா. இப்ப 12வது வசனத்துல நம்ம இப்படியாக ஜெபிக்கிறோம், பிறர் கடனை
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். சரியா? கர்த்தர் மன்னிப்பாரா இல்லையா? மன்னிப்பார். அப்ப அடுத்து என்ன செய்வார் அவர்? ஆண்டவருடைய விதம் எப்படி இருந்தது? அவர் செயல்படுகிற விதம் எப்படி? முதலாவது பாவம் மன்னிப்பு. அடுத்து என்னது? இனி பாவம் செய்யாதே. ஆமென். அப்ப இனி பாவம் செய்யாமல் இருக்கணும் என்றால் நம்மால் செய்ய முடியுமா? நமக்கு அந்த வல்லமை இருக்கிறதா? அப்படி என்றால் அதற்கும் கர்த்தர் இரக்கம் என்னது? அதற்கும் கர்த்தர் அவருடைய பலனை கொடுக்கிறார். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனம். எது? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதோட உள்ளடக்கம் என்னன்னா, நாம் திரும்பவும் பாவம் செய்யக்கூடாதாம். ஏனால் 12வது வசனத்துல தேவன பாவ மன்னிப்பு கேட்கிறோம், கர்த்தர் மன்னிக்கிறார். 13வது வசனம், நாம் இனி பாவம் செய்யாமல் இருக்கத்தக்க ஒரு எச்சரிக்கை. அது கர்த்தரிடமே நாம கேட்டு அவரிடம் என்று பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாம் இதை கொஞ்சம் ஆழமா தியானித்தால் இனி பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்பது நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, முக்கியமாக இந்த வசனத்துல வருகிற ஒரு சில வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டியது மிக முக்கியம். என்னன்னா, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். தமிழ்ல சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குது? டெம்டேஷன். டெம்டேஷன் எல்லா விஷயம் தான் போட்டிருக்கான். டெம்டேஷன் இது உங்களோட என்னது? NIV-யா? டெம்டேஷன். டெம்டேஷன் போட்டிருக்கு தானே? அப்பனா டெம்டேஷன் என்ற வார்த்தை தமிழ்ல என்ன போடப்பட்டிருக்குது? சோதனைக்குட்படாமல். ஆனால் தமிழ்ல கொடுக்கப்பட்ட வார்த்தை சற்று நாம் அதை உள் அடக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு வார்த்தை. சோதனைக்குட்படாமல் என்றால் அதை நம்ம வேற மாதிரி விளங்கி கொள்ள வாய்ப்பு உண்டு. அதனாலே நம்ம இந்த வார்த்தையின் மூல மொழியிலே சொல்லப்படுகிற அர்த்தத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே இது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன என்றால் பெய்ராஸ்மோன். PEIRASMON. இதற்கு டெம்டேஷன் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ட்ராய், முயற்சி செய்வது. ட்ராய் பண்றது. இன்னொன்று டெஸ்ட், சோதனை. சரியா? இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆதி மொழிகளிலே சில காரியங்கள் நமக்கு வரும் பொழுது அது நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்காது. ஏன்னா இப்போ மாடர்ன் லாங்குவேஜ் இஸ் வெரி மச் லிமிட்டட். ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் பைபிள் ஸ்டடி செய்யும் பொழுது நான் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எப்படி என்றால், கிரேக்க மொழி ஒரு உதாரணமாக ஒரு ஜக் இருக்குது. தண்ணீர் குடிக்கிற ஜக் இருக்கு இல்லையா? அவ்வளோ பெருசுக்கு இருக்கும், ஜூஸ்லாம் கலக்கி வைப்போம்ல. அதுல நிறைய கிரேக்க மொழி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கிரேக்க மொழியை ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, அதுல ஊத்தணும் சொன்னா அது வந்து இங்கிலீஷ். அப்ப என்னன்னா, கிரேக்க மொழியோடைய அர்த்தம் பெரியது. அதை ஆங்கிலத்துக்கு மாற்றும் பொழுது கொஞ்சம் தான் கிடைக்கும். என்னது? கொஞ்சம் தான் கிடைக்கும். அதை தமிழிலே ஊற்றும் பொழுது அதை விட இன்னும் குறைஞ்சிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ பெய்ராஸ்மோன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டெம்டேஷன். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ட்ராய் ஆர் டெஸ்ட், இது ரெண்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட அர்த்தம் இன்னும் ஆழம். ஆகையினாலே சில இந்த வேதத்தை ஆராய்கிறவர்கள் அவர்கள் வேற மொழிகளிலே போய் இதை
புரிந்து கொள்ளத்தக்க ஆராயும் பொழுது அதிலே கண்டெடுத்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எத்திமாலஜி அப்படி சொல்லுவார்கள். எத்திமாலஜி என்றால் வார்த்தைகளின் வேறு. ஒரு வார்த்தை இருக்கின்றால் அது எங்கேருந்து தோன்றினது என்ற வார்த்தையின் அந்த 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 நுணுக்கத்தை அதை தேடி கண்டுபிடிக்கிறது எத்திமாலஜி. அப்படியே இந்த வார்த்தைக்கு அவர்கள் லத்தீன் மொழியிலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கொடுக்கிறது. அது என்னன்னா, டு ஃபீல். இந்த வார்த்தை பேராஸ்மோன் என்றது டு ஃபீல், அதாவது அதை உணர. என்னது? டு ஃபீல், ட்ரை அவுட், அதை முயற்சி செய்து பார்க்க, அல்லது attempt to influence. சரியா? attempt to influence எப்படி? என்ன அது எப்படி சொல்றது தமிழ்ல? சரி, அதை அப்புறம் பார்ப்போம். அப்புறம் டெஸ்ட் வருது. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை எதை சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்றால், ஒரு காரியத்தை கையாளுகிறது. கஷ்டமா இருக்கு தானே? எனக்கே கஷ்டமா இருக்கு. இது அவ்வளோ ஆழமான செய்தியாக இருக்கு. இன்னைக்கு வரும்போது சொல்லிக்கிட்டு வந்து இது இந்த ஜெபமானது, இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபமானது எனக்கு தெரிந்து ஒரு 30 வருடமாக நான் தினந்தோறும் செய்கிற ஒரு ஜெபம். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், கத்தோலிக்க விசுவாசத்தில் வருகிறவர்களுக்கு இந்த ஜெபமானது கட்டாயம், அனுதினமும் என்னது இது நாம் செய்ய வேண்டிய அப்படியே பழக்கத்துக்கு வந்து விட்டது. ஆனால் இதை நான் என்றால் தயார் பண்ணும் பொழுது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டஃப். சரியா? அதனால கொஞ்சம் ஆழமாக அதை பார்ப்போம். என்னன்னா, இந்த வார்த்தைகள் எதை சம்பந்தப்பட்டது என்றால், கையாளுகிறது, ஹேண்டல், கையாளுகிற காரியங்களை சம்பந்தப்பட்டது. அப்புறம் தொடுகிறது, தொட்டு உணர்கிறது. சரியா? அப்புறம் முயற்சி செய்கிறது, மறுபடியும் முயற்சி, அப்புறம் டெஸ்ட், சோதனை. அப்புறம் இந்த ஸ்லாவிக் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள். ஸ்லாவிக் லாங்குவேஜ்னா இந்த ரஷ்யன் இவங்கெல்லாம் பேசுகிற மொழியெல்லாம் ஸ்லாவிக் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. அதோட எத்திமாலஜியில் இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அது இன்னும் கொஞ்சம் ஆழத்தை கொடுக்கும். என்னென்றால், அதில் இன்னொரு வார்த்தை புதிதாக அது விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, அஃப்கோர்ஸ் ட்ரை, டெஸ்ட், இது ரெண்டு இருக்குது. மூன்றாவது வார்த்தை என்னன்னா டேஸ்ட், சுவை பார்த்தல். சரியா? இப்ப என்னன்னா, சிம்பிளா சொன்னோம்னா, இந்த டெம்டேஷன் என்பது ஒரு 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 சின்ன வார்த்தை சொல்றோம், அதுல நம்ம விளங்கிக்க முடியும். டெம்ப்ட் சொல்லுவாங்க. டெம்டேஷன் என்ற மூளை சொல் என்னது? டெம்ப்ட். அந்த வார்த்தையை நான் விளக்கி சொல்றேன். டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? ஒரு 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 மொசரல்லா சீஸ் போட்டு ஒரு பீஸா இப்படி முக்கோணத்தில் வெட்டி இப்படி தூக்குறாங்க மேலே. அப்படியே அதோடைய சீஸில் என்ன செய்யுது? அப்படியே வலியுது. அப்படி தானே? எத்தனை பேருக்கு வாய் ஊறும்? டெம்ப்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? இப்போ பிடிக்க முடியுதா? டெம்ப்டிங்காக இருக்குது. சரியா? அது உணவு. சரி, இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து அந்த இது இருக்குது, நாங்கள் பாய்க்கிற டூல்ஸ் இருக்குது, மெஷினரிஸ் டூல்ஸ் இருக்கு இல்லையா? கொஞ்சம் மாடர்ன் டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அரிக்கும். அது எப்படியாச்சும் பயன்படுத்தி பார்க்கணும். என்ன, சரிதானே பிரதர்? சில வாகனத்தில் ஆசை உள்ளவங்க அவங்க என்னது, இந்த வண்டி எப்படியாச்சும் நம்ம ஓட்டி பார்க்கணும். அப்படிதானே? அப்புறம் க்ளோதிங், சில பிராண்ட்ஸ் இருக்கும், சில ஷூஸ் இருக்கும், இதை எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னைக்காச்சும் ஒன்று. ஆனால் இது ரொம்ப எதில் வரும்னு சொன்னால், அதிகமாக உணவு சம்பந்தப்பட்ட தான் சரியாது என்னது உட்காருது. சில உணவை பற்றி பேசுகிறோன்னு நமக்கு பசி எடுத்துக்கும். பார்த்தீங்களா? அதான் சரியான காரியம். டெம்ப்டிங், பசி தானாக எடுத்துக்கும். சரியா? ஓகே, இன்னைக்கு அவர் வரல, நாசிகண்டார். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்?
இப்ப அந்த ஐடியா வைத்துக்க நான் சொல்லுங்க, அந்த வார்த்தை டெம்ப்டிங், நம்ம 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 ஈர்க்கிறது, நம்ம ஈர்க்கிறது அது, அல்லது நம்ம இங்க இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சோதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் ஆழமா நான் சொல்றேன். இந்த வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அப்படி போட்டிருக்கு. ஆங்கிலத்திலே do not lead us into temptation, அதாவது எங்களை சோதனைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகாதீங்க, அப்படிதானே? எங்களை சோதனைக்குள்ளாக கொண்டு செல்லாதீர்கள், அல்லது டு கேரி, எங்களை அங்க ஏந்தி செல்லாதீங்க, எங்க அங்க சோதனை இருக்கு, டெம்ப்டேஷன் இருக்குது, கர்த்தர் எங்களை அங்க கொண்டு போகாதீங்க அப்படின்னு போட்டிருக்குது. அது உண்மைதான், அந்த டிரான்ஸ்லேஷன் எந்த வித மாறுதலும் இல்லை. ஆனால் போப் பிரான்சிஸ் அவர் ஒரு முறை என்ன செஞ்சாரு, இந்த சென்டென்ஸ் ராங் அப்படின்ட்டார். இந்த சென்டென்ஸ் ராங். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் சோதனைக்குட்படாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதாவது இந்த போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் தவறா எழுதப்பட்டுருச்சு, இது தவறு, நான் வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இது அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஏனால் யாக்கோபு 1:13-14 சொல்லுகிறது தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஆம், கர்த்தர் தான் நம்மை சோதிக்கிறார், அப்படிதான் வருது. do not lead us into temptation, எங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்தாதீர்கள், படுத்தாதீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஆண்டவரே எனக்கு சோதனை வேணாம், ஆண்டவரே எனக்கு சோதனை கொடுக்காதீங்க, அப்படிதான் வருது. ஆனால் யாக்கோபு 1:13-14 சொல்லுகிறது கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்லையா. கான்ட்ராக்டிக்டா இருக்குதா இல்லையா? அப்ப என்னதான் அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சரி, யாக்கோபு எடுங்க, யாக்கோபு 1:13-14. யாராவது ஒரு ஆள் வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13-14. ஆமென். கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்லையா, ஆனா அவன் சோதனைக்குள்ளாக தான் போறான். எப்படி சோதிக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய சொந்த இச்சை. சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இதை நாம் சற்று விளங்கி கொள்வதற்கு நாம் ஏதேன் தோட்டத்திற்கு போக வேண்டியதா இருக்கிறது. சரியா? இப்ப ஜெனசிஸ் ஆதியாகமம் 2:17, ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவர் என்ன செய்தார், ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து ஒரு சைடு ஜீவ விருட்சம் உள்ள ஜீவ விருட்சம், அதாவது ஜீவ கனி, அது சாப்பிடும் பொழுது அந்த மரத்தில் இருக்கிற கனி ஜீவனை கொடுக்குமாம், அது ஒரு புறமும், மறுபுறத்திலே எனது நன்மை தீமை அறிகிற ஒரு மரத்தை அவை வைத்திருந்தார். ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னா நீ இதை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார். ஏனென்றால் இங்க ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த என்ன சொல்றது, அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், சரியா, அது அவர் என்ன செய்தார், அவர் சோதிக்கவில்லை. இப்ப செய்யறானா இல்லையா பார்க்கறது அல்ல. ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க, அது என்னன்னா சற்று மறதியா இருக்குது, பட் தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். 3 நண்பர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து
சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. சாப்பிட உட்காந்துருக்கும் பொழுது நல்ல சாப்பாடுலாம் விரிச்சு வச்சுட்டாங்க, தண்ணி இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர்கிட்ட, நீ போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ருவீங்க அப்படின்னு. இல்லை நான் சாப்பிட மாட்டேயா, நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்களுக்காக வெயிட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இவர் 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, வரல. 2 ஹவராக வரலன்னொன்னே அதில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அப்படியே ஒரு போர்ஷனை தொட்டாரு. உடனே இவளுக்கு பற்றியா நான் சொன்னல, நீங்கள் சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும், அதனால நாங்கள் கதவு கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா 2 மணி நேரம். அந்த மாதிரி ஆண்டவர் ஆதாம படைச்சிட்டு இந்த பழத்தை சாப்பிட்றானா இல்லையா பார்த்துக்கிட்டு இல்லை. நோ, அதுக்காக ஆண்டவர் செய்யவில்லை. மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய கர்த்தர் மனிதன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து, ஏனென்றால் கர்த்தர் அவன் தேவனுடைய சாயல்ல படைத்திருக்கிறார் அல்லவா. தேவனுடைய சாயல்ல படைக்கும் பொழுது கர்த்தரிடம் என்ன இருக்குது? He has the freedom. சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கிருபையில நம்ம எடுத்த தீர்மானம் தான். நம்ம நினைச்சிருந்தா நீங்க வந்திருக்க தேவையில்லை. ஆமா இல்லையா? இப்ப நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னா வச்சுக்குமே, நான் இன்னைக்கு வரல, நீங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி என்னை அரெஸ்ட் பண்ண போறதும் இல்லை. ஆமா இல்லையா? வானதூதர் அனுப்பி என்ன சொல்றீங்க, பாஸ்டர் இன்னைக்கு வானதூதருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு இமெயில் போட்டு இன்னைக்கு இந்த பையன் வரல சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி செய்ய போறது இல்லை. நம்ம ஃப்ரீ வில்ல தான் வந்திருக்கிறோம். சரியா? ஆக ஆண்டவர் தன் சாயலிலே படைத்த இந்த மனிதனை கொண்டு பிசாசை அவர் சேலஞ்ச் பண்ணினார். சரியா? நான் உன்னை மகத்துவத்திலே படைத்தேன், யாரு? பிசாசு, லூசிஃபர். ஆனால் இவனையோ வானதூதனை விட சற்று குறைவாய் படைத்து இவனுக்கு என் சாயலை கொடுத்திருக்கிறேன். இவனுடைய கீழ்படுகிற இந்த சுபாவத்தை நீ பார்த்து பிசாசு ஒரு பாடம் கற்பிக்க இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். சரியா? அப்ப ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆதாம் ஒரு பதில் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா சிறப்பா இருந்திருக்கும். ஆனா கொடுக்கல. அதுக்கு முன்பு ஈவ் என்ன செஞ்சா, 3வது அதிகாரத்துல 1-6 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், 3வது அதிகாரம் 1-6 வரைக்கும் 6வது வசனம் சிறப்பா இருக்கும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. என்ன என்றால், நீ இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், மரணம் மனிதனை தேவனிடமிருந்து பிரித்து விடும். சரியா? அப்ப நீ சாக போகிறாய். அப்படி என்றால் தேவன் மரித்தவருடைய தேவன் அல்ல, அவர் ஜீவிக்கிறவர்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்ப ஆதாம் மரித்தான் என்று சொன்னால் தேவன் ஆதாமுக்கு கர்த்தராக இருக்க முடியாது. சரியா? அப்ப ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரே இந்த மரத்தை எடுத்துருங்க, இந்த மரத்தை நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை நீங்கள் இங்கிருந்து எடுத்துருங்க, எனக்கு அது வேண்டாம், எனக்கு நன்மையும் தெரிய வேண்டாம் தீமையும் தெரிய வேண்டாம், நீங்க ஒருவரே எனக்கு போதும். ஆமென். ஆண்டவர் இதை எதிர்பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு தோன்றுகிறதை நான் சொல்லுகிறேன். ஆதாம் இவ்வாறு செய்திருந்தால் இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் அந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு அங்கே வைத்தார். ஆனால் பிசாசு என்ன செய்தான், இருக்கிற ஒரு வாய்ப்பு, அவனுக்கு இருந்த ஒரு வாய்ப்பை கொண்டு என்ன செய்தான், ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான். சரியா? இப்போ இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது, வாயில வைத்து சாப்பிடும் பொழுதுதான் தீமை உண்டாயிற்றா, பாவம் பிறந்ததா என்றால், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது,
அந்த அவன் கேள்வி பேச அவன் உள்ளுக்கு நுழைஞ்சான் இல்லையா, பிசாசு ஏவாளுடைய வாழ்க்கையில நுழைந்த உடனே அவளுடைய சுபாவம் மாறுகிறது நமக்கு தெரியும். என்னது, பழத்தனை சாப்பிடல, பழம் இன்னும் மரத்திலேயே தான் இருக்குது. ஆனா அவளுடைய எண்ணம் மாறுகிறதே பார்க்க முடிகிறது. என்னது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. முதலாவது பார்வை. இந்த பார்வை எப்பொழுது மாறினது? இதுக்கு முன்னுக்கு அப்படி தெரியலையா? எப்ப மாறினது? when she had conversation with Satan. சாத்தானுக்கு நம்ம ஏதேனும் ஒரு இடத்துல இடம் கொடுத்துட்டோம், நம்ம பார்வை மாறிடும். ஆமென். அடுத்து என்னது? இதை இப்ப அவ ட்ரை பண்றான். இப்ப அந்த டெம்டேஷன்ல என்ன வார்த்தை பார்த்தோம்? ட்ரை, முயற்சி செய்கிறான். அப்புறம் என்ன ஒரு வார்த்தை பார்த்தோம்? டேஸ்ட். டேஸ்ட், அதை ருசி பார்ப்பதற்கு. சரியா? இதுதான் ஒரு உதாரணம். ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமை வைப்பதற்கு இவன் சாப்பிட்றானா இல்லையா, சாப்பிட்றானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அல்ல. ஆதாம்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? இவன் என்னை மாத்திரமே சொல்லியிருக்கணும், ஆண்டவர் இந்த மரத்தை எடுத்துருங்க, வேணாம். இது இருந்தால் தானே எனக்கும் உங்களுக்கும் என்ன வரும்? ஒரு பிளவு வரும். ஆகையினால இது வேண்டாம். சரியா? அததான் கர்த்தர் இங்கு புதிய ஏற்பாடிலே நமக்கும் சொல்லுகிறார். இந்த டெம்டேஷன் எங்களுக்கு உள்ளாக வேண்டாம் ஆண்டவரே, இந்த மரமானது எங்களுக்கு வேண்டாம். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியாக ஜெபிக்க வேண்டும். அன்று ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்படத்தக்க அங்கு இருந்தது என்ன? ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறிகிற விருட்சம். அதை ஆண்டவரிடம் இவன் எவ்வாறு கையாள இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரே, இதை எடுத்து போடுங்க. இப்ப இந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த சோதனைக்குட்படாமல் இந்த டெம்ப்டிங் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த டெம்ப்டிங்குள்ளாக நான் போகாதபடி என்ன செய்யுங்க? என்னை கர்த்தரை கொண்டு போகாதீங்க, என்ன கொண்டு போகாதீங்க. என்ன டெம்ப்டிங்? என்ன சோதனை? என்ன நினைக்கிறீங்க? என்ன சோதனையா இருக்கும்? முதல்ல சொன்னபடி எதெல்லாம் நமக்கு செய்யணும்னு தோண்டுகிறதோ, எதெல்லாம் நம்ம இழுக்கிறதோ, எதெல்லாம் நம்ம இழுக்கிறதோ, அது ஒரு பட்டியல் போட்டிருக்கேன், அப்ப நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளாக ஆண்டவர் என்னை கொண்டு போகாதீங்க. அப்போ யாக்கோபுல என்ன படிச்சோம்? எதுல சோதிக்கப்படுறானா? சொந்த இச்சையில அவன் சோதிக்கப்படுகிறானா. சரியா? இப்போ எல்லாருக்கும் தனித்தனி விருப்பம் இருக்கும். சிலருக்கு இந்தியன் ஃபுட் மேல, இந்தியன் தமிழ் உணவு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரியா? சிலருக்கு சைனீஸ் ஃபுட், சிலருக்கு மலே ஃபுட், சில பேருக்கு வெஸ்டர்ன் ஃபுட் இருக்கும் தானே. அப்போ இந்த வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, சிக்கன் சாப், லேம் சாப், இந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள்ட்ட நீங்க என்னதான் பெஸ்ட் பிரியாணி வச்சாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. சரியா? அதே மாதிரி சில பேர் சோறை விட்டா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சோறு பிடிக்கிறவங்கள்ட்ட நீங்க என்னதான் போய் சாப்பாடை வைங்க, ஒரு மீ கோரையும் கொய்ச்சா கோரையும் வச்சாலும் அவங்களுக்கு சோறு தான். ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும். சில பேருக்கு என்னதான் லம்பேஜினி காடி போய் வச்சாலும் அவங்களுக்கு ட்ரெயின் ஏறி போகிறது தான் பிடிக்கும். மோட்டர் பைக் லவர்ஸ்க்கு காடி பிடிக்காது. என்னதான் காடி வச்சாலும் மோட்டரில் போகிற சுகம் எனக்கு கிடைக்காது அப்படின்வாங்க. ஆமா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனி ஆசை இருக்கும், தனித்தனி ஆசை இருக்கும். இந்த ஆசை என்ன செய்கிறது? இந்த ஆசை எங்கேருந்து வருகிறது? இது மாம்சத்தின் ஆசை. இந்த நம்மளோட டிசைர் எல்லாம் மாம்சத்தை சம்பந்தப்பட்டது தான். சரியா? இது யாரை விட்டு வைக்கல? அப்போஸ்தலனாகிய பவுலையும் அதை விட்டு வைக்கவில்லை. அதனால்தான் ரோமர் 8:23 இந்த மாம்சத்தின் விடுதலைக்காக அவர் எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். 8:23, ரோமர் 8:23.
ஃபாலோ பண்ண முடியுதா? யாராவது சொல்றீங்களா? கொஞ்சம் சரியா இருக்குதா? அப்படி புரியலன்னு சொன்னா கொஞ்சம் என்கிட்ட கேளுங்க, நான் கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன். என்னன்னா, மறுபடியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். இந்த டெம்ப்டேஷன் என்பது நம்ம சரீரத்தின் ஆசைகளை என்னது நம்மை ஈர்க்கும். இந்த சரீரம் என்ன செய்ய பார்க்கும்? அதை தொட பார்க்கும், அதை ருசி பார்க்கும், அதை முயற்சி செய்ய, அதை அனுபவிக்க பார்க்கும். அது ஆபத்து. இதெல்லாம் சரீரத்தினுடைய காரியமாக இருக்கிறதுனால இதுல நமக்கு ஒரு நாள் விடுதலை உண்டு. நிச்சயமா ஒரு நாள் விடுதலை உண்டு. வாசிங்க 8:23. ஆமா, என்னது? நம்முடைய சரீர விடுதலை. நம்ம சரீரம் ஒரு நாள் விடுதலை ஆகும். சரியா? ஒன்று நாம் கர்த்தருடைய மகிமைக்கு வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம மாம்சம் என்னவாக மாறும்? மகிமையின் சரீரமாக மாறும். அந்த மகிமையின் சரீரத்துக்கு இந்த உலகப்புறமான ஆசை அதுக்கு இருக்காது. ஆமென். பூரண விடுதலை அதுக்கான நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாரால சொல்ல முடியுமா, நான் முற்றிலும் திறந்து விட்டேன், எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னா? இல்லை. எல்லாருக்கும் நமக்கு என்ன இருக்குது? விருப்பம் உண்டு. இது இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் சில பாரம்பரிய சபைகள்ல என்ன சொல்றாங்க, நீங்க உடுத்துறது கூட வெள்ளையா தான் இருக்கணும், நீங்க கலருக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, நீ நகை போடாதீங்க. இருக்கா இல்லையா? இதுக்கு அதான் அர்த்தம். ஆமென். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு. அதுக்காக காத்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அப்புறம் 7:24 ரோமர் 7:24 அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான ஆமென். அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்கிறத என்னால் செய்ய முடியல, பிடிக்காத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எதை குறித்து பேசுகிறார்? டெம்ப்டேஷன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த சரீர விதமான இந்த ஆசைகள் இது எதை கொண்டு வரும் என்றால், மத்தேயு 6:13 அடுத்த பகுதி, தீமையிலிருந்து எங்களை இரட்சியும். கிறிஸ்து பிரியமானவர்களே, சரீரபூர்வமான இந்த ஆசை, இந்த டெம்ப்டேஷன் ஆண்டவர் புதுசா ஒண்ணு கொடுக்கிறது அல்ல. அதாவது என்னை நான் உதாரணமா வச்சு சொல்றேன். திடீர்னு ஒரு காரியம் இதெல்லாம் யோசிக்கணும். என்னன்னா, சரி, ஐபோன் சரியா, எனக்கு இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? நான் இப்போ இருக்கிற ஃபோன் 8வது வருடம் பாய்த்து கொண்டு இருக்கிறேன். சரியா? 8வது வருடம் அது முக்குது. இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இது போதும். நான் என்ன பாய்ப்பேன்னா, வாட்ஸ்அப் பாய்ப்பேன், ஃபோட்டோஸ் பிடிக்க ரொம்ப அது ரொம்ப முக்கியம். வேலைக்கு சம்மந்தப்பட்டதில் ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் யூடியூப் என்னோட சேனல் இருக்குல்ல, அதை மானிட்டர் பண்ணணும். அப்புறம் இந்த ஷாப்பி இதில் பொருட்கள் வாங்குவதற்கு, ஃபோன் பேசுவதற்கு, கரெக்டாக சொன்னேன், அதுதான் மெயின். மறந்துட்டேன். ஃபோன் பேசுவதற்கு, அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுவேன். சரியா? என் ஃபோனில் 2 கேம்ஸ் இருக்கும், ஒன்று வேர்ட் கேம், இன்னொன்று. சரி, இப்போ ஏன் முன்னுக்கு ஒரு ஐஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, கண்ணெல்லாம் பெருசாகி வா வா, அந்த மாதிரி ஆசை எனக்கு வராது. சரியா? அந்த மாதிரி ஆசை எனக்கு வராது. அதே ஸ்ட்ரீட் பிரியாணி ஒரு லெக் பீஸோட பார்த்தோம்னா கொஞ்சம் வாய் ஊறும் தான், கொஞ்சம் தான், அது உண்மைதான். சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன்,
ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை முன்னுக்கு வைத்து இதுக்கு இவன் போறானா இல்லையா அப்படின்னு அவர் he don't provide any material. எதையும் அவர் கொடுத்து நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. என்ன செய்யும்? நமக்குள்ளாக இருக்கிற இந்த சரீரம் வேலை செய்யும். நம்மை சோதிக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம், மறுக்க முடியாது. நம்மளை சோதிக்கிறது இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் தான். பூமிக்கு அப்பாற்பட்ட காரியங்களே நமக்கு ஆசைப்படுகிறதும் இல்லை. சிலருக்கு அந்த ஆசை உண்டு. ஜப்பான்ல ஒரு சிறு பையன் 10 வயது நினைக்கிறேன், அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். அவன் தற்கொலை பண்ணிக்கும் பொழுது ஒரு நோட் எழுதி வைத்தான். என்னன்னா, இந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்வு என்ன, எனக்கு ஆசையா இருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். அது உண்மை, நடந்த சரித்திரம். அவ்வாறாக நம்ம ஆசைப்படுகிறது அல்ல, மாறாக உலகத்தில் இருக்கிற காரியங்கள் போதும். எதுக்கு? நம்மை சோதிப்பதற்கு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை நம்மிடம் இருந்து அப்புறப்படுத்துகிறது இல்லை. சரியா? இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நம்மை பாவத்துக்குள்ளாக தள்ளுவதற்கான அனைத்து சாத்தியமும் பூமியில இருக்கா இல்லையா? கர்த்தர் அதை அப்புறப்படுத்தணுமா இல்லையா? ஆண்டவர் அதை அப்புறப்படுத்தவில்லை. பாவம் உலகத்தில் இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்கிறது. இருக்குதானே? இச்சை, உணவை பார்த்தால் இச்சை, ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் இச்சை, பெண்களுக்கு ஆண்களை பார்த்தால் இச்சை, நகை நட்டுகள் மேல ஒரு ஆசை, பணத்தின் மேல ஒரு ஆசை, சரியா? போதை பொருள் மேல ஆசை. அப்போ அது இன்னும் இருக்குது. ஆண்டவர் அதனை அப்புறப்படுத்தல. அப்ப நம்ம ஜெபத்துல ஆண்டவரோட சொல்றோம், ஆண்டவரே என்னை இங்கு கொண்டு செல்லாதிருங்க, இந்த சோதனைக்குட்படாமல் என்னை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க பாதுகாத்துக்கொள்ளோட இல்ல, என்னை அங்க கொண்டு போவாதீங்க, அதான் அர்த்தம். போனோம், அது அடுத்த வசனம் என்ன? அது நமக்கு தீமையை வருவிக்கும். சரியா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். வீடு நல்லதா இல்லையா? வீடு நல்லதா இல்லையா? வீடு நல்லது. அப்போ வீடுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. வேதத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். வீடு கட்டுகிறவன் யோசித்து இதற்கான செலவை கணக்கிட்டு முடியும் என்றால் அவன் வீடை கட்டலாம், இல்லைன்னா பாதியிலே நிற்கும் அப்படின்னு. அது நமக்கு ஒத்து வராதுதான். ஏன்னா நம்ம அப்படி இல்லையே. நமக்கு டெபாசிட் கட்ட காசு இருந்தால் போதும். 10% டெபாசிட் கட்ட லோன் கிடைக்கும். மாதம் நம்ம கட்டணும். அது அப்படிதான். அதாவது என்ன, மாதம் காசு கட்ட முடியுமா, இவ்வளவு பணம் என்னால் கட்ட முடியுமா அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்து, அது வாடகையாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, மாதம் என்னுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் எனக்கு வேண்டும். அவ்வாறாக நான் குடியிருக்கிற வீட்டை நான் தேர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ வீடு என்பது நல்லதுதான். வீடு தீமையா? இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி நாம் ஆசைப்பட்டு நான் இந்த வீட்டை அடைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தொகை, நம்மளுடைய சக்திக்கு மீறிய ஒரு வீட்டை நான் வாங்கும் பொழுது, அதுக்கு முன்னுக்கு நான் ஆண்டவருக்குள்ளாக தான் இருப்பேன். சபை கூடுதலுக்கு வருவது உண்டு, பிரேயருக்கெல்லாம் வர்றது உண்டு, வேத வாசிப்பு, ஜெபம், இதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு ஜீவியம். இப்ப வீட்டுக்கு நம்ம கமிட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அதாவது நம்முடைய சக்திக்கு மீறினது சொல்றேன், சக்திக்கு மீறின அளவுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டோம் அல்லது வாடகைக்கு போய்விட்டோம் என்றால், இப்பொழுது அது நம்முடைய தேவனோடு இருக்கிற நேரத்தை அது திருடிவிடும். We have to work more. ஓவர் டைம் செய்யணும், அங்க 2 வேலை செய்யணும், ஜெபிக்கிற நேரம் தடைப்படும், வேத வாசிப்பு தடைப்படும், சபை கூடுதல் தடைப்படும், பிரேயர் மீட்டிங்ஸ் தடைப்படும், பைபிள் ஸ்டடி தடைப்படும், ஆண்டவருடைய செய்திகளை கேட்கிற இந்த நேரங்கள் தடைப்படும். இப்போ இந்த வீடு நன்மையா தீமையா? ஆமென். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். அப்போ இந்த வீடு அது நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற டெம்ப்டேஷன். வீடு மாத்திரமல்ல, நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறேன், நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக.
ஆமென். வீடு, உணவு, உணவு இருக்குது இல்லையா? உணவுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, அது நான் பலமுறை சொல்லிட்டேன். சரியா? நமக்கு அது பற்றி ஆழமா போக வேணாம். உணவுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நமக்கு தேவையான உணவை கர்த்தர் கொடுக்கிறார். அன்றாட உணவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். பணம் நமக்கு என்ன வேணும்? நம்ம டெம்டேஷனா இருக்கக்கூடாது. ஐ ஜுவல்லரி, அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்ஸ், டிவி, ஃபோன் அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் டெம்டேஷன். இதில் நம்ம அதை நம்ம உதறக்கூடாது. இந்த பெட்ஸ் இருக்குல்ல, வளர்ப்பு பிராணிகள், இதெல்லாம் தீமை அல்ல. வீடு தீமை அல்ல. உணவு தீமையா? இல்லை. பணம் தீமையா? இல்லை. பணத்தின் மேல் நாட்டம் தான் தீமை என்று வேதம் சொல்கிறது. சரியா? நகை நட்டுகள் இது தீமையா? இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்ஸ், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றோம், இப்போ பேசுறோம், சவுண்ட் வருது, இது தீமையா? இல்லை. வளர்ப்பு பிராணிகள் தீமையா? தீமை இல்லை. ஆனால் தீமையாக மாறுமா? இங்கு தீமை என்பது என்ன அப்படி என்றால் அதுதான் முக்கியம். தீமையிலிருந்து எங்களை ரட்சியும் என்ற ஆக்சுவலி இந்த பிரசங்கம் முன்னையே முடிஞ்சது. ஞாபகம் இருக்குதா? தீமை என்றால் என்ன அப்படின்னு எல்லாரும் பேசணும். ஒரு முறை எல்லாரும் பேசணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேசிசம் பற்றி சொன்னோம். வேலை இடத்துல இருக்கிற வேறுபாடுகள், உணவுல இருக்கிற தீமை, ரேடியேஷன், எவ்வளவு தீமை நம்ம தியானித்தோம். அது தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க வேண்டும். தீமையை அகற்றுவது அல்ல கர்த்தருடைய வேலை. தீமையிலிருந்து நம்மை இன்று வேற கோணத்தில் பார்க்கிறோம். அதுவும் உண்மை, அதுவும் சத்தியம். இன்று வேற கோணத்தில் பார்க்கிறோம். தீமை என்றால் உச்சகட்ட தீமை எது? கர்த்தரை விட்டு பிரிவது. சரியா? நம் வாழ்க்கையில உச்சகட்ட தீமை என்னவென்றால் the absence of God. கர்த்தரை விட்டு நாம் பிரிந்து போகிறது, கர்த்தரோட கூட உறவு இல்லாதது, தெய்வீக சுபாவத்துக்கு மாறுபாடாக நடந்து கொள்வது, வேதத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வது, இதுதான் தீமை. சரியா? இந்த தீமை ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்ப வரும் என்றால், இந்த சரீரபூர்வமான ஆசைகளிலே அவன் சிக்குண்டு போகும்போது என்ன செய்கிறான்? தேவனை விட்டு பிரிந்து போகிறான். அப்போ நன்மையான நம்மளுடைய ஆசைப்படலாம், தப்பு இல்லை, நல்லதுதான். சரியா? சிலருக்கு என்ன செய்வாங்க? பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைகள் நன்மை கர்த்தர் கொடுக்கிற அன்னைக்கு சில பேருக்கு பிள்ளைகளே இருக்காது. 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய சிங்காசனத்தை குலுக்கி கண்ணீர் விட்டு ஆண்டவர் குழந்தை கொடுத்துருவாரு. அதோட அவங்கள சர்ச்சில் பார்க்க முடியும். அது ஒரு உதாரணம். அன்னாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் புலம்பி சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. சாமுவேல் பெற்றெடுத்துலேருந்து அவங்க ஆலயத்துக்கு போறது இல்லை. அவங்களாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்னது? அவன் பால் குடிக்கிற வயது முடிஞ்சு நான் போய் விடுற வரைக்கும் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன். அது இன்னைக்கும் இருக்குது. இந்த பழக்கம் இருக்கா இல்லையா? அப்ப குழந்தை நன்மை இப்போ கர்த்தரிடமிருந்து பிரிக்கப்படும் பொழுது அந்த குழந்தை தீமையாக தான் இருக்குது. அந்த காரியம், அந்த குழந்தை தீமை அப்படின்னு சொல்லல, ஆனால் அந்த அந்த ஆசீர்வாதம் அவங்களை எப்படியா மாறுது? தீமையாக மாறுகிறது. சரியா? அப்புறம் வேற என்னது? எல்லாம் ஹாபி, சில பேரோட ஹாபி, அப்புறம் வேலை, ஊழியம். சில பேர் ஊழியம் தீமையாக மாறும். இது நிறைய சாட்சி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஊழியம் சொல்லி ஆண்டவரோடு பிரிஞ்சு போயிடுவாங்க. படிப்பு, ப்ராப்பர்ட்டிஸ், நண்பர்கள் என்னவா மாறும்? தீமையா மாறும். கர்த்தரை விட்டு அது பிரித்து விடும். அப்புறம் இந்த செக்ஷுவல் லஸ்ட் இருக்கு இல்லையா? அது ஆபத்து. குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, ஆனால் அது தீமையாக மாற வாய்ப்பு உண்டு. ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 10:37-39.
மத்தேயு 10:37-39. ம் ம் ஆ ம் 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 ஆமென். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு, மகளையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு சொன்னது. இன்று சில 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 சூழ்நிலைகளே குடும்பத்தினர் பெற்றோர் யாராவது ஊழியர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, இந்த காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க அதிகமா நேசிக்க கூடாது, ஆண்டவர் தான் நேசிக்கணும் அப்படின்னா ஊழியக்காரவங்கள பொல்லாதவங்களாக்கிறாங்க. ஆண்டவர் தெளிவாக தானே சொன்னாரு. That means we must give முதல் இடம் கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். அது நம்ம சொந்த பிள்ளைகளா இருக்கட்டும், சொந்த பெற்றோரா இருக்கட்டும், கர்த்தருக்கு முதல் இடம். ஆண்டவர் சொல்லிட்டார். இல்ல நான் இதை விட்டுட்டு அங்க போறேன், நான் இவங்களை பார்த்துக்கணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கையில பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம், அதனால ஐ ஹவ் டு டேக் சம் பிரேக் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எனக்கு பாத்திரன் அல்ல. நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னது. டெம்டேஷன், இந்த டெம்டேஷன் நன்மையாக தான் வரும். இந்த டெம்டேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஆசைப்படுறது. கன் இருக்கு, ஒரிஜினல் கன் இருக்குது, நம்ம வாங்க முடியும், பயன்படுத்த முடியுமா? அன்லெஸ் we have license we can't use gun. ஆமா இல்லையா? ஆனா எனக்கு இச்சையா இருக்குது, அதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டோம்னா அடுத்து ஜெயில தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு நம்ம ஆசை, அது தீமை. ஆசைப்படுவோமா? இல்லை. நம்ம ஆசைப்படுறது நன்மையை. நான் என்னங்க ஆசைப்பட்டேன்? நான் என்ன ஆசைப்பட்டேன்? ஒரு பிளேட் நாசிகண்டா தானே ஆசைப்பட்டேன். அது தப்பா? உணவுக்கு தானே ஆசைப்பட்டேன். இந்த டெம்டேஷன் எப்படி வரும்னு சொன்னா நன்மையா தான் தோணும். நான் ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்பட்ட, தப்புங்களா? என்னது, நான் ஒரு போன் தானே வாங்கணும்னு பார்த்தேன். பிள்ளைங்க நினைப்பாங்க, நான் என்னமா கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு போன் தானே கேட்கிறேன். நன்மை தானே, ஆனா அது தீமையில போக முடியும். என்ன தீமை? கர்த்தரிடம் இருந்து நம்மை பிரித்து. சரியா? அப்புறம் சிலருக்கு இது ஊழியக்காரர்கள் நம்மளுடைய கண்கள் தேவனிடத்தில் பதிக்க வேண்டும். ஊழியக்காரங்க மேல் வைக்கக்கூடாது. ஒரு வசனம் இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், எபிரியர் 13:7. அதுல ஒன்று இருக்குது, ஊழியக்காரங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிங்க, இல்லை நானே வாசிக்கிறேன், எடுத்துட்டீங்கன்னா வாசிச்சிருங்க. எபிரியர் 13:7. ம் 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 என்ன வேதம் போதிக்குது நமக்கு? வேத வசனை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்னவா நம்ம அவங்க நினைக்கணும். எஸ், ஊழியக்காரங்களை நம்ம பின்பற்றலாம், நம்ம நினைக்கலாம், நத்திங் ராங். ஓகே, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. சில பேர் விழுந்து போறாங்க, சரியா? சில பேர் விழுந்து போறாங்க, சில பேர் அவங்க சாட்சியை பாதுகாத்து கொண்டு ஆண்டவருக்குள்ள நிற்கிறாங்க. எஸ், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஊழியக்காரன் விழுந்து போனாலும் அவன் விழுந்து போனபடி அவிசுவாசத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, விசுவாசத்தை ஃபாலோ பண்ண. என்ன நடக்கும்னு சொன்னா, சில ஊழியக்காரர்கள் அவங்கள பலவீனத்திலேயோ என்னத்தை விழுவுறாங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் பாதிக்கப்படும். என்னமே நம்ம ரட்சிப்பு இவங்களை நம்பி இருக்கிறது போல நம் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சுகம், ஹீலிங் இருக்குதுல்ல, ஹீலிங் நமக்கு ஒரு டெம்டேஷனா மாறக்கூடாது. சரியா? நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை, கால்வலி, நடக்கவே முடியல, ரொம்ப பரிதாபம். அந்த வழியோடு சபை கூடுறதுக்கு என்ன செய்வாங்க, வந்து கொண்டுதான் இருப்பாங்க.
அவங்க நம்ம சபையெல்லாம் கூடி ஜெபிச்சு ஆண்டவர் என்ன செய்வோம், ஏதோ ஒரு வகையில் சுகத்தை கொடுத்துருவார். இவ்வளோ நாளாக சுகம் கொடுக்கல, நம்ம ஆண்டோட மன்றாடமும் சுகத்தை கொடுப்பாங்க. இப்போ நடக்க முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன செய்யறது? இந்த சபை கூடுதலை தவறாக பயன்படுத்துவது. எதற்கு பயன்படுத்துவது? இந்த சபை கூடுகிற ஸ்தலத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றுது. சபைக்கு தானே போறேன், அங்கேயும் கொஞ்சம் பிசினஸ் பண்ணிக்குவோமே. அப்ப ஒரு சபைக்கு மட்டுமா போவாங்க, இப்ப வேற வேற சபைக்கு போகிறது. எந்த சபையில அவங்க நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதோ அதோட அந்த சபையில போயிட்டு சேர்ந்துக்கிறது. ஆனால் சுகம் கிடைத்த இடம் வேற. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில நேரங்கள்ல சுகம் கொடுக்காம இருக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில நேரத்துல நம்ம எவ்வளவு கேட்டோம், கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்காட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக நம்ம ஷேத்ரா அபிக்னேயோ, இன்னொருத்தர் பேர் என்னது, ஐஷா. அவங்க என்னது, ஆண்டவர் என்னை காத்தாலும் அவர் தான் தேவன், காக்காம போனாலும் அவர் தான் தேவன். ஆமென். அப்போ இது கூட நமக்கு என்னவாக இருக்கக்கூடாது? டெம்டேஷன், சோதனைக்குள்ளாக ஆகிடக்கூடாது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்ம எப்படியாக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த டெம்டேஷன் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய இச்சையை தூண்டுகிற எங்களுடைய சரீரத்தை நாங்கள் வெறுத்து, ஆண்டவர் சிலுவையை சுமந்து என் பின்னாலே. அன்று சிலுவை என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டது என்ன? இன்று சிலுவை சுமந்து என்றால் நாம் மகிமை அடைந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவையே நம் கண்களுக்கு முன்பதாக வரும். ஆனால் அன்று சிலுவை என்று சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டது என்ன? மரணம். சிலுவை என்னது? மரண தண்டனை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிலுவையை சுமந்து போனா நீ உன்னுடைய சரீரத்திலே தினந்தோறும் நீ சாக வேண்டும், உன் ஆசைகள் சாக வேண்டும், நீ எதெல்லாம் நீ அன்றாடம் நீ சாக வேண்டும், சுமந்து கொண்டு என் பின்னாலே வா அப்படின்ற. இன்னைக்கு சொல்லியிருந்தா, நீங்கள் உங்களுடைய கழுத்திலே தூக்கு கயிறை மாட்டிக்கொண்டு நீங்கள் என் பின்னாலே வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். அது அர்த்தம். இன்று தூக்கு கயிறு போடுறாங்க தானே, அன்னைக்கு சிலுவை. இப்ப சிலுவைக்கு மகிமை வந்தாயிற்று இயேசு கிறிஸ்துவினாலே. அதனால இன்று அனைவரும் நம்ம என்ன கிராஸ் மாட்டிக்கிறோம், காதுல மாட்டிக்கிறாங்க, மூக்குல மாட்டிக்கிறாங்க, சரியா? ஆனால் அன்று அது மரணம். அப்ப இயேசு சொல்லும் பொழுது அவங்க என்ன, அவங்க எப்படி விளங்கி கொண்டார்கள்? நம்முடைய சரீரம் சாக வேண்டும், நம்முடைய ஆசை பாசங்கள் சாக வேண்டும். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்க? இந்த அர்த்தத்தை இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீர் மட்டும் போதும். அதாவது நான் தீமைக்குள்ளாக போக, உம்மை விட்டு பிரிந்து போகத்தக்க எந்த ஒரு சோதனைக்குள்ளாகவும் எந்த ஒரு டெம்டேஷனுக்குள்ளாகவும் என்னை கொண்டு சொல்லாது, நீங்க மட்டும் போதும். அப்பனா நம்ம ஜெபத்துல என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நாங்க உங்களை தான் முன்னுக்கு வைக்கிறோம். அதனாலதான் அந்த ஜெபம் எப்படி முடிக்கிறது? எப்படி முடிக்கிறது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அது என்னுடைய ராஜ்யம் அல்ல, என்னுடைய வல்லமை அல்ல, என்னோட மகிமை அல்ல, இது உம்முடையது. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமை அடைய வேண்டும், என்னுடைய ஜீவியத்திலே உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும், இது உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், உம்முடைய வல்லமையிலே நான் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் இணைந்து இருப்பது அவருடைய வல்லமை. அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஜெபம் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மை கர்த்தரிடமிருந்து பிரிக்கத்தக்க இருக்கிற எந்த ஒரு சரீர இச்சை நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அவர் மட்டும் போதும், சரியா? இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஜெபமானது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஜெபமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த டெம்டேஷன்
தினந்தோறும் நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு கண்ணியாக இருக்கிறது. இட்ஸ் அ ட்ராப். எப்ப வேணுமாலும் அதை நம்ம சாப்பிட்றோம். நம்ம சரீர ஆசை இருக்குது இல்லையா, நம்ம கர்த்தரோடு ஒரு உறவுல, கர்த்தருடைய வல்லமையில நம்ம பாதுகாக்கப்படவில்லை என்றால், நம் கர்த்தரை முன்னுக்கு வைக்கவில்லை என்றால், எனி டைம் இதை நம்மளை சாப்பிட முடியும். ஆமென். இன்னொரு காரியம், இந்த ஜெபம் யாரெல்லாம் செய்யணும்? இந்த ஜெப மாடல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ஓகே, அடுத்து ஓகே, ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இதில் எல்லாம் அடக்குறாங்க இல்லையா? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் விவரித்து சொல்கிறேன். இன்னைக்கு தான் ஒருத்தவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு தான் அவங்க பக்கா வேற மதத்திலே வந்தவங்க, கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கிறிஸ்துவோடைய வார்த்தை வல்லமை, அவருடைய செய்தி அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு தான் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களும் இந்த ஜெபத்தை செய்யணும். அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன? இந்த கண்ணியிலே மாட்டிக்கொள்வதற்கு. சரியா? 50 வருஷம் விசுவாசி, ஒரு சபை கூடுதல் மிஸ் பண்ணதில்லை, வேத வசனத்தை 100 முறை வாசிச்சவங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அந்நிய பாஷை வரம், அவங்களும் வந்து ஜெபத்தை செய்யணும். என்னது? அவங்களுக்கும் இந்த ட்ராப் உண்டு. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, இந்த ட்ராப்ல மாட்டிக்கொள்வதற்கு இந்த சரீரத்தோட இச்சை அவ்வளவு பலன் உள்ளது. ஆகையினாலே நம்ம இந்த ஜெபத்துல என்ன சொல்றோம்? நம்ம அன்றாட ஜெபத்துல என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். பக்மன்ஸ் ஒரு பாட்டு அழகா பாடுவாரு, சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். அப்ப இந்த ஜெபம் நம்ம காலையில் ஒவ்வொரு நாள் நம்ம நாட்களை, இந்த நாளை நான் தொடங்கும் பொழுது இந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் என் முன்னுக்கு இருங்க, உலக ஆசை பாசங்கள்ல நான் மாட்டி சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத ஆசை, நான் அதை மேல இச்சையாக இருந்து அதை பிடித்து கொண்டு அதற்காக நான் கடனாளியாக மாறக்கூடாது. அதற்காக என் பேரை, கர்த்தருடைய மகிமையை நான் இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்ன, கர்த்தருடைய ஜெபக்கூட்டு, இதெல்லாம் நான் இழந்து விடக்கூடாது. கர்த்தரோட நேரத்தை நான் இழந்து விடக்கூடாது. அதனால கர்த்தர் முழுமையாக எனக்கு இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை நாம் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை எனக்கு டெலிவர் பண்றதுக்கே ரொம்ப டஃப். சரியா? இதை என்ன செய்யுங்க? இந்த வசனத்தை போய் தியானம் செய்யுங்க. கர்த்தர் நம்மளோட கூட பேசின காரியம் நம்ம வாழ்க்கையிலே மாறுதலை கொடுக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட கூட பேசின இந்த வார்த்தை ஆண்டவரே 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தீமைக்குட்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு, சோதனைக்குட்படாதபடி பாதுகாத்து கொண்டு, ஆண்டவரே சோதனைக்குள்ளாமல் நாங்கள் போகாதபடி, ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை முன்னுக்கு வைக்கிறவர்களாக, ஆண்டவரே எந்த ஒரு இச்சையும் எந்த ஒரு ஆசையும் ஆண்டவரை உம்முடைய இடத்திலே அது வராதபடி கர்த்தரை முன் வைத்து வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம், உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம், உம்முடைய வசனத்துக்கு முதலிடம் ஆண்டவர் அதை கொடுத்து இந்த சரீர இச்சை எங்கள் மேற்கொள்ளாதபடி, இது எங்களை தீமைக்குள்ளாக வழி நடத்தாதபடி நாங்கள் ஒப்பு கொடுத்து இதனால மனஸ்தாபப்படுகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரை எங்களுடைய வாழ்க்கையின் சரீர இச்சை உம்மை விட்டு, இப்படி ராஜ்யத்தை விட்டு எங்களை பிரித்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளை தயவாய் எங்கள் மேல் மனமிறங்கி கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களை கரைத்திரையற்றவர்களாக இந்த நாளின் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் மன வருந்துகிறோம். கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒளிந்திருக்கிற ஒரு பாவ கிரியை கர்த்தர் இந்த நாளில் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சாயலாக மாற்றும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.